இன்றைக்கி ராகி சப்பாத்தி செய்வது எப்படி அப்படின்னு பார்ப்போம். இது குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும், கால்சியம் சத்து கிடைக்கும், உடம்பு நல்லா பிடிக்கும், உடம்பு நல்லா ஒல்லியாக இருக்க பிள்ளைங்களாம் நல்லா தாராளமாக உடம்பு பிடிக்கும். அந்த மாதிரி இது ஊள சதை, நீர் சத்து நிறையா உள்ளவங்களுக்கு இது சாப்பிட்டிங்கன்னா நல்லது. சுகருக்கு நல்லது, கொலஸ்ட்ராலுக்கு நல்லது, ப்ரெஷருக்கு நல்லது. உடம்பு இளைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். இவ்வளோ மருத்துவ குணமும் இந்த நம்ம ராகி சப்பாத்தியில் கிடைக்கிது. அதை செய்யறது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல நீங்கள் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கப் அதே அளவு கப்பில் தண்ணி ஊற்றி ஒரு அகலமான பாத்திரத்தை நல்லா போட்டு கொதிக்க விடுங்க. கொதித்து ஒரு 5 நிமிஷம் கொதித்த உடனே இந்த ராகி மாவை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. தேவைக்கேற்ப உப்பு சும்மா கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு நல்லா அதை கிண்டி விட்டு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு இறக்கி வச்சுருங்க. ஒரு